ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு வெண்டைக்காயை இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நீளமாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து வெயிலில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது அப்படியே வந்து நம்ம லைட்டாக வந்து காட்டன் கிளாத்தை வச்சு மூடி வச்சு நம்ம வெயிலில் இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாள் வெயிலில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும், அதாவது லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா வாடி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெயிலில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தயிர் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக தேவையான அளவு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து சேர்த்துட தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த வத்தலுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம எதில் காய வைக்க போகிறோமோ ஸோ அதில் வந்துட்டு நம்ம அதை நல்லா வந்து பரப்பி காய வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2ஆவது நாள் வெயிலில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு காஞ்சி வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வத்தலை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு டோட்டலாக பார்த்திங்கன்னா காயதுக்கு ஒரு 5 நாளில் இருந்து ஒரு 8 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ நல்லா காஞ்சால் தான் நம்மளுக்கு வத்தல் வந்து சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாகவே வந்து 5 நாள் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு வத்தல் வந்து காஞ்சி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக வீட்டிலே வந்துட்டு எப்படி வந்து வெண்டைக்காய் வத்தல் எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்தோம். ஸோ இது கேர்டுக்கும் மட்டும் இந்த வத்தலுக்கும் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.